இங்கே ரெட்டை பிள்ளை பிறக்குது. 45 வயசு அதில் ஒருத்தன் கல்யாணம் ஆச்சு, ஒருத்தன் கல்யாணமே ஆகும். ஒரு நிமிஷம் வித்தியாசத்தில் ஜாதகம் ஒன்றா தான் வரும். ஆனால் நியூமராலஜியில் 24 மணி நேரத்துக்கு ஒரு பலன். ஆனால் ஜாதகத்தில் 5 நிமிஷம் ஒரு தடவை மாறிடுது. இப்படி இருந்தால் இப்படி ஒவ்வொன்று கனெக்ஷன் ஏற்படுத்தி பார்க்குறோம் இல்லையா? இதுதான் தேவைப்படும். அந்த பார்வையில் தான் இந்த உண்மையான விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கணும். உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பர். உச்சன் மட்டும் பார்த்தால் பாதை தெரியும் தெளிவாக. இன்னொரு உச்சம் நேரம் வந்து பார்த்தான்னா வெளிச்சப்பட்டதுன்னா நல்லாவா தெரிய போது? இல்லை, கண்ணே தெரியாது. எல்லாவற்றையும் விட சிறந்தது ஜாதகம். அந்த ஜாதகத்தை முழுமையாக அறிந்தவன் எவனுமே இல்லை. வராகி மிக இந்த ஜோதிட தந்தையே சொல்லிட்டார். ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காலைஞான கோவர்தன் சார் இணைந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஆன்மீக ரீதியான பல கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உச்சனை உச்சன் பார்த்தார் பிச்சை எடுப்பர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. உச்சன்னா நல்லது தானே சார்? நல்லவர்கள் பார்த்தா நல்லதுதான் சார் நடக்கும். எப்படி சார் அவங்க பிச்சை எடுப்பாங்க? இது என்ன சார் இந்த பழமொழி? எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு, மக்களுக்கு இது ஒரு டவுட்டா இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நீ கேட்ட கேள்வி கரெக்ட். உச்சன்னு சொன்னா நல்லது சொல்லுவாங்க. அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சம், அவனுக்கு என்னப்பா கிரக உச்சம்பாங்க. உச்சம் உச்சன் உச்சம் ஆனா ஒளி, லைட். இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஒளி மூலமா தான் பேசும். லைட் அண்ட் சவுண்ட். வேற எந்த ரூபத்திலையும் கனெக்ஷன் வராது. இதுதான். இதுல கிரகங்கள் எல்லாம் லைட், ஒளி தான். ஒளி நல்லா இருந்தது சொன்னா பொருள்கள் தெரியும், பயணப்படலாம், நல்லது. இருள் தடுமாற்றம், கெட்டது. நீச்சம்னா இருள், உச்சம்னா வெளிச்சம். இதுதான் தத்துவம். உச்சம் நல்லதுதான் செய்வோம், அதில் மாற்றமே இல்லை. சில மோசமான அமைப்புகள் உள்ள இடத்துல கூட அந்த கிரகம் உச்சம் பெற்றால் தோஷ நிவர்த்தி தான் சாஸ்திரமே சொல்லுது. உச்சன் கண்டிப்பா நல்லதுதான் செய்வான், அதுல மாற்றமே இல்லை. இப்போ உச்சனை உச்சன் பார்த்தான்னு சொன்னான் பிச்சை எடுப்பாரு. உண்மையான உண்மைதான். என்ன சார் ஒரு பெரிய முரண்பாடா இருக்குது? 100 ரூபா வருமானம், இன்னொரு 100 ரூபா வருமானம், 200 நல்லது தானே சார்? அது எப்படி சார் கெட்டதுன்னு சொல்ல முடியும்னா, உனக்கு ஒரு விளக்கம் சொல்றேன், யோசனை பண்ணு, மக்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இப்ப நீ நைட்ல கார்ல போற, இருட்டு, ஹெட்லைட் லைட் போட்டுரு. இந்த வெளிச்சம் என்ன செய்யுது? பாதையை ஒழுங்கா காட்டுது, உனது பயணம் எளிதாகிறது இல்லையா? இருட்டுல போக முடியாத. அப்போ இந்த வெளிச்சம் உதவுது. உச்சன் உதவுறான். திருப்தி. பகல் போல இருக்குது, நீ தாராளமா கார் ஓட்டு போற. ஏத்தாப்புல இன்னொரு கார் வருது, அவனும் வெளிச்சம் போட்டு வர்றான். அது நம்மளுக்கு பாதிப்பு தான். இந்த வெளிச்சம் சந்திச்சால் என்ன ஆகும்? பாதிப்பு தான். கண்ணு தெரியாது. உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பது. இதுதான் கான்செப்ட். அருமையா சொல்லிட்டீங்க. நம்ம கொஞ்சம் நல்லா யோசிக்கணுமா? உனக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த ஜோதிடத்தை படிக்கிறாங்க இல்லையா? படிக்கும் போது நிறைய புக்ஸ் படிக்கணும். கண்டதை கற்பவன் தான் பண்டிதனாவான். மேல்நாட்டு விஷயம் எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு கட்டம் வரும், அப்படி நீ படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, யோசிக்க வேண்டிய அவசியம் மட்டும்தான் ஏற்படும். இப்படி இருந்தா இப்படி ஒவ்வொன்று கனெக்ஷன் ஏற்படுத்தி பார்க்குறோம் இல்லையா? இதுதான் தேவைப்படும். அந்த பார்வையில தான் இந்த உண்மையான விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதனால உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்புன்னு சொன்ன அந்த அறிஞன் மகான் உண்மையிலேயே பெரிய மகான். நன்றாக பார்த்து தீர்க்கமான புத்தியோடு சொன்ன ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். அருமையான ஸ்லோகம். உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பார். உச்சன் மட்டும் பார்த்தால் பாதை தெரியும் தெளிவாக. இன்னொரு உச்சம் நேரம் வந்து பார்த்தான்னா வெளிச்சப்பட்டதுன்னா நல்லாவா தெரிய போது? இல்லை, கண்ணே தெரியாது. ஆக இந்த ஸ்லோகம் கரெக்ட் தான். இதே மாதிரி ஜோதிடத்துல வேற எதுவும் பழமொழிகள் இருக்குதா சார்? எக்கச்சக்கமா இருக்குது. அதுக்கு சமயம் வாய்த்தால், அவனுடைய அனுமதியும் கிடைத்தால்
அவ்வப்போது நானும் சொல்றேன். இந்த ராகு கேது பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் விளக்கமா சொல்ல முடியுமா? ராகு கேது என்பது நிழல். நிழல் கிரகங்கள் தான் ராகு கேது. இப்போ ஃபாரின்லாம் போயிடுச்சுன்னா ராகு கேதே கிடையாது. இங்கே ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, பூமியின் நிழல் தெற்கு வடக்கு, இந்த நிழல் நேர் இதுல 180 டிகிரில வரும். இது எங்க இருக்கு, அதுக்கு நேர் 180 அங்க இருக்கும். இது எங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கும். இந்த ராகு கேது பலன் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும். கேது மறைந்து இருப்பவன், ராகு மறைப்பவன். நல்ல வெயில் அடிக்குதுமா, ஒரு மரத்துக்கு கீழே வந்து நிக்கிற, அந்த வெயிலின் தாக்கம் இருக்காது இல்லையா? ஆமா. அதே மாதிரி ஒரு விஷயம் உனக்கு தெரியாம இருக்குது, நீ போய் காலை வைக்கிற, பொதுக்கு விழுந்துடுற, மறைஞ்சிருக்குது, அப்பவும் அவசரம். இந்த ராகு கேது என்பது வேலை செய்யும், செய்யாம போகாது, வேலை செய்யும். நிழல் கிரகங்கள் பேர் என்ன அதுல ஒண்ணு அப்படின்னா, அதை பத்தி சரியான ஒரு கணிப்பை போட முடியாம ஜோதிடர்களை திணறுவதற்கு ஒரு காரணமே என்னன்னா, அதுக்குன்னு சொந்த வீடு கிடையாது. இப்ப சூரியன் இருந்து சனி வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு சொந்த வீடு இருக்கு. சூரியனுக்கு சந்திரனுக்கு ஆளுக்கு ஒரு வீடு. மற்ற கிரகங்கள் 2 வீடு. சூரியன் ஒரு வீடு கொடுத்தா, சந்திரன் ஒரு வீடு கொடுத்தா 2 வீடு. ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது. அதை பற்றிய புத்தக குறிப்புகள் இல்ல. ஒன்னொன்னு சொல்லும். விருச்சகத்துல இவன் உச்சவங்க, ஒண்ணு ரிஷபத்துல உச்சவங்க, ஒண்ணு கும்பத்துல உச்சவங்க. சரியான ஒரு இது இல்லை. ஆனால் ராகு கேதுவால் பாதிப்பு உண்டு. திசை சரியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு 7 சனி மூலமா வர விளைவுகள் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்ப இந்த ராகு கேதுமே நம்மளுக்கு ஒரு சில நன்மைகளும் தரும், சில தீமைகளும் தரும். இதுக்கும் அந்த திசை பலன்கள் வந்து சரியா இருந்தா நம்ம அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கலாமா? அதாவது திசை நல்லா இருந்ததுன்னு சொன்னா எப்படிப்பட்ட பலன்களை செய்யும், அதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு கிளாஸ், அது ஃபுல்லா தண்ணி, 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டேன், இன்னும் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டேன், ஏன்னா ஸ்வீட்டா இருக்கணும். நல்லா ஸ்வீட்டா இருக்குது. ஒருத்தர் வந்து கொஞ்சோண்டு உப்பை போட்டார், அத உப்பும் அதில் கலந்துருச்சு. நீ கலக்கி குடிக்கிற, இந்த உப்பு போட உனக்கு தெரியல, நீ கலக்கி குடிக்கிற, அந்த உப்பு உனக்கு தெரியவே தெரியாது. ஏன்? சொற்ப அளவு இல்லையா? ஆமா. அதாவது நிறைந்த அளவு வேலைகளை வந்து தசாநாதன் செய்வான். இந்த ராகு கேது ஒரு சின்ன விஷயம், அது கொஞ்சோண்டு உப்பு, அதோடைய குணம் உப்பு, கெடுதல், கடுமை, இது கலந்தா உனக்கு ஒன்றும் தெரியாது. இதை விட உனக்கு விளங்குற மாதிரி உதாரணம் சொல்றேன். யானை ஒரு கவலம் சாப்பாடு சாப்பிடுது, அதுல ஒரு சோறு கீழே விழுந்துச்சு, நஷ்டமா? நஷ்டம் இல்லை. எறும்புக்கு அது ஒரு விருந்து. இந்த வித்தியாசத்தை பார்த்துக்கணும். அவன் வேலையை செய்வாமா, செய்யாம போக மாட்டான். அந்த வேலையெல்லாம் நமக்கு எவ்வளவு பாதிக்க போறோமோ அதை பொறுத்தானே. நீ ₹1,00,000 சம்பாதிக்கிற, ஒரு ₹100 எங்கே காணாம விட்ட, என்ன கெட்டு போகுது? ஒருத்தர் ₹100 தான் சம்பளம் வாங்குறான், அதை விட்டான்னா அவன் தவிப்பான். அது வித்தியாசப்படும். இது ராகுக்கு இதெல்லாம் வந்து அப்படி ஒன்றும் பெரிய அளவில் செஞ்சிடாதப்பா, செய்யும், அதுக்காகவும் செய்யும். உனது திசை ரொம்ப முக்கியம். திசை நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா சரி, இந்த வலி இந்த கஷ்டம் தெரியாது. ஏன்னா சொற்ப அளவுங்கிறாங்க. இதாம்மா. சரி, இந்த நம்மளுக்கு ஏதாவது ஒரு தீமைகள் நடக்க போகுது அப்படின்னா பரிகாரங்கள் நம்ம போய் கேட்டு பண்றோம் இல்லையா? நீங்களுமே என்ன சொல்லிருந்தீங்க, எனக்கு அதுல முழுமையா உடன்பாடு கிடையாது, பட் மக்களுக்கு அது சின்ன சந்தோஷம் இருந்துச்சுன்னா ஓகே இது பண்ணட்டும் அப்படின்னு சொன்னீங்க. பரிகாரம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பரிகாரம் தான் சொல்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு வர விளைவுகள் வந்து பெருசா இருக்கிறதுனால பரிகாரமும் பெருசாதான் சொல்றாங்க. சோ சில பேர் பண்ணிடுறாங்க, பல பேரால பண்ண முடியல. அப்ப அவங்களுக்கு ஒரு வருத்தமா இருக்கும்ல சார், அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லுங்க. பரிகாரத்தை பத்தி நான் சொல்றேன். எல்லா ஜோசியருக்கும் இந்த வகையில அனுபவம் இருக்கும். ஏன்னா பலர் வந்து நேரடியாக சந்திச்சு லேட்ரு போட்டு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதில் வரும். சவுத் கன்னியாகுமரி பக்கத்துல, நான் சொல்ல வந்து பல வருடங்களுக்கு முன்பு, ஒரு பெண் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாப்புல. என்ன எழுதியிருந்தாரு,
எனக்கு ஒரு மக. என் கணவர் வந்து இந்த பெயிண்டிங் வேலை பார்க்குறவர். வேலை இருக்கிற அன்னைக்கு 150 ரூபா சம்பளம் வரும். என் பையனுக்கு வந்து கால் விளங்கலை. என் பொண்ணு டஃபண்ட ஊமை. நாங்க ஒரு வேளை தான் ஒழுங்கா சாப்பிட முடியும். அது என் புருஷன் வேலைக்கு போனால். அவருடைய அம்மா அப்பா இருக்காங்க, இந்த அம்மா இருக்குது, புருஷன் இருக்கிறான், 2 குழந்தைங்க, உடல் நலம் சரியில்லாத குழந்தைங்க. ஒரு ஜோசியர்கிட்ட போயிருக்காங்க. என்ன இருந்தாலும் குழந்தைக்கு பையனுக்கு கொஞ்சம் சரியாகுமே போயிருக்காங்க. அவர் கல்லு போட சொன்னார். எவ்வளோ ஆகும்னு கேட்டாங்க. அன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு 10,000 ரூபா ஆகும்னு இருக்காரு. 2 பேருக்குனா 20,000 ரூபா ஆகும். அந்த அம்மா எனக்கு ஒரு கடிதம் போட்டிருக்கு. என்ன போட்டுச்சு, சத்தியமா என்னால் அந்த ரூபா கொடுத்து கல்லு போட முடியாது. கல்லு போட்டாதான் அந்த குறை தீரும்னு ஆண்டவன் படைச்சிருப்பாரா? ஒரு கேள்வி. எப்படி கல்லு போட்டாதான் அந்த இது போகும்னு ஆண்டவன் படைச்சிருப்பாரா? ஏன்னா என்னால முடியாது. இங்க பார்த்தா நான் ஒருவேளை ஒழுங்கா சாப்பிடனாலும் என் புருஷன் வேலைக்கு போனாதான் நடக்கும். இது முடியவே முடியாது. எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கன்னு ஒரு கடிதம் முடிச்சு. அந்த கடிதத்தை பார்த்து நான் கண் கலங்கினேன். ஜோசியெல்லாம் ரொம்ப கண் கலங்க மாட்டேமா, ஏன்னா நிறைய பாக்குறான்ல. அதனால வந்து கொஞ்சம் மரத்து போன மாதிரி ஆயிடும். நாள் ஆக ஆக அவனுக்கு இதெல்லாம் சட்டே இருக்காது. நிறைய பார்த்தானா அடிக்கடி. ஆனால் நான் கண் கலங்கினேன். அப்ப நானும் பரிகாரம்லாம் சொல்லுவேன். எளிமையான பரிகாரம். வீட்டுல இந்த நட்சத்திரத்துல இந்த கிழமையில இந்த தெய்வத்தை நெய் விளக்கேத்தி கும்பிடுங்க போதும். இதுதான் என்னுடைய ஒரே பரிகாரம். உச்சக்கட்ட பார்த்த பரிகாரமே கிடையாது. எளிமையானது, ஆனால் வலிமையானது. அது எளிமையா இருக்கிறதுனால வலிமையானது. பரிகாரம் சில இடங்களை நல்லது செய்யும். அந்த நம்பிக்கை வந்து ஏதோ ஒரு வகையில நல்லது செஞ்சிருது. அதையும் அனுபவபூர்வமா தான் பாக்குறேன். ஆனா நிறைய செலவு பண்ணணும், அங்க போகணும் இங்க போகணும்னு கிடையவே கிடையாது. அப்படி பண்றதுனால உனக்கு பிரயோஜனமும் இருக்காது. ஆத்மார்த்தமான வழிபாடு நல்லது செய்யும். இதெல்லாம் வந்து என்னமோ எனக்கு தெரியலமா, எனக்கு அது தெரியல, விட்டுருமா, வேற ஏதாவது கேளுமா. இப்ப ஜாதகம் பாக்குறாங்க இல்லையா, எதுக்கு எடுத்தாலும் ஜாதகம் பாக்குறாங்க. ஸ்கூலுக்கு இந்த டேட்ல சேரலாமா, இந்த டேட்ல வீடு பார்க்கலாமா, இல்ல இந்த இடத்துல நம்ம இந்த டேட்ல நம்ம இங்க போலாமா அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் ஜாதகம் பாக்குறாங்க. உண்மையிலே வாழ்க்கைக்கு எதுக்காக நம்ம ஜாதகம் பார்க்கணும்? அதாவதுமா அதுல எல்லாம் கொஞ்சம் உண்மை இருக்கத்தான் செய்தி, இல்லைன்னு இல்லை. வசதி கொஞ்சம் வசதி. இப்போ வண்டியில போறோம், ஏசி வண்டியில போனா நல்லதுன்னு சொல்றோம்னா இது கூட வசதி அது கூட்டத்தான் செய்யும். ஆனா எல்லாத்தோட இன்னும் இருக்குது. சின்ன சின்ன கஷ்டங்களை அதெல்லாம் வந்து நீ பொருட்படுத்தக்கூடாது, தாங்கிக்கதான் வேணும். நானே இங்க வர சில பேர்ட்டெல்லாம் சொல்லுவேன், எதுக்கத்தான் ஜோசியம் பார்க்காதாப்பா, முக்கியமான விஷயத்துக்கு ஜோசியம் பாரு, கரெக்டு, எடுத்ததுக்கெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லுவேன். நான் இந்த சந்திராஷ்டமம் அதுக்கெல்லாம் மதிப்பே தரதில்லை. அஷ்டமி நவமி பட் அஷ்டமி வந்து கொஞ்சம் வேலை செய்யும், திதி வேலை செய்யும். ஆனா அது செய்யற வேலை ரொம்ப சொற்பமா இருக்கிறனால அது கண்டுக்க வேணாம். சந்திராஷ்டமம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் செய்யாது. கொஞ்சம் நம்மளும் யோசிக்கணுமா, கணக்குக்கு ஒத்து வரணும். இப்ப திதி சொன்ன பாகை முறையில வரும். இந்த திதி இத்தனை பாகை, சூரியனுக்கு இதுக்கு இவ்வளவு வித்தியாசம் இருந்துச்சுன்னா தப்பு, இப்படி இருந்தா நல்லதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு வச்சு நம்ம சொல்றோம். பிரயோகப்படுத்தி பார்க்கும்போது 100க்கு 80 பேருக்கு மேல சரியா இருக்கு, அதனால ஏத்துக்கிறோம். ஆனா இந்த சந்திராஷ்டமத்துக்கு அந்த மாதிரி ஒரு கணக்கே இல்லையே, ராகு காலத்துக்கு இல்லையே, யமகண்டத்துக்கு இல்லையே. அந்த நேரத்துல ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கா, நல்லாவும் இருக்க, அப்ப எப்படி நீ ஒத்துக்குவ? என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்றேன், கடவுள் இருக்காரா இல்லையானா இருக்காரு. நானே உணர்ந்திருக்கிறேன், இல்லைன்னு அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். நல்லா உணர்ந்திருக்கிறேன். கடவுள் நம்பிக்கை எனக்கு அற்புதமா உண்டு, அபரிதமா உண்டு. ஆனா கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என்பதும் உண்மை. தேவையில்லாதெல்லாம் நீ சுமந்துட்டு போக வேணாம், உன் காலத்தை விரையம் பண்ண வேணாம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க
அப்படி ஒருத்தன் வாழ்ந்தான்னா போதும். ஏமா நீ உனக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் மற்றது பூராமே நீ பெரும் பொருள்களில் அல்ல, அதை பற்றிய உனது நினைவுகளில் இருக்கு. அதுதான் முக்கியம். திருப்தி தானம்மா. அந்த திருப்தி இருந்தா போதுமா. அதாவது எப்படி பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி உனக்கு சத்துரு யாரு தெரியுமா? உன் அறிவுதான். அறிவுதான் எல்லா ஆக்கத்துக்கும் உண்டு, கஷ்டத்துக்கும் உண்டு. அறிவுதான் சத்துரு, அவன் தான் பெரிய கொடையாளி. ரெண்டுமே அவன் தான் செய்யறான். இந்த ரெண்டுல எதுவாக உனக்கு வரணுங்கிறத உன் மனசுதான் தீர்மானிக்கும். இதுதான் உண்மை. பரிகாரத்துக்காக நீ செய்யறது, பரிகாரம் போறதெல்லாம் செஞ்சுக்கலாம், அதனாலயும் சொற்ப நன்மைகள் இருக்கத்தான் செய்யுது, இல்லாம இல்லை. சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் நீ பொருட்படுத்த வேண்டாம். கண்டதுக்கெல்லாம் போய் ஜோசியம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா நீ நல்லா முழு மூச்சா செய்ய வேண்டிய கடமை இருக்கும் போது ஒரு ஜோசியம் இல்லை அது செய்யாத, செஞ்சா அவ்வளவு தப்புன்னு சொல்றா போச்சு. என்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டான், சார் எங்க அம்மா அப்பா வந்து வயசானவங்க, அவங்களோட இருந்துன்னு சொன்னா உனக்கு வந்து ரொம்ப கஷ்டம், நீ நோயில படுத்துவோன்னு ஜோசியம் சொல்லுது சார், நான் என்ன சார் பண்றது? அட பாவி, அப்படிலாம் கிடையாதுடா. அப்படிதான் கஷ்டம் வந்தா உன்னை வித்தாது நீ வாங்கிக்கோ. என்ன பேச்சு பேசுற? அது எவ்வளவு பெரிய முக்கியமான கடமை, அந்த பாவத்தை நீ செஞ்சிடக்கூடாதுடா, ஒதுக்கி விட்டு அப்படின்னு அவன் சொன்னேன். அதாவது ஜோசியர் சில பேர், வெகு சிலர், எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், வெகு சிலர் ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறாங்க. ஆனா விளைவை யோசிக்காம செஞ்சிடறாங்க. அது தப்பு. அப்படிலாம் கிடையாது. செய்யப்பட வேண்டியது நியாயமா இது செய்யணும், இதுதான் தர்மம், செஞ்சா எது வந்தாலும் பரவாயில்ல செய்யணும். அதனால ஏதாவது கஷ்டம் தான் தாங்கிக்குவோம். இப்ப ஹரிச்சந்திரன் இல்லையா, உண்மைதான் சொல்வேன்னா எல்லாத்தையும் இழந்தான், ஆனா அந்த சத்தியத்தை விட்டானா? அது மாதிரிதான் வாழணும். மனுஷனா பிறந்தா அப்படிதான் வாழணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பயந்து வாழக்கூடாது. வாழ்றதால பிரயோஜனமே கிடையாது. சார் நீங்க வந்து பேசும்போது சொல்லியிருந்தீங்களா, விதியை வந்து மதியால் வெல்லணும் அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க, ஆனா அது அந்த அளவுக்கு பலன் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நியூமராலஜி அப்படின்னு ஒரு ஜோதிடம் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 779 இல்லைன்னா 444 இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத இப்படி எழுதுங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க நினைச்சது நடக்கும். இந்த பிளேட்ல வந்து நம்பர் வாங்குங்க, இந்த நம்பர்ல பிளேட் வாங்குங்க, இந்த போன் நம்பர் யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க இல்லையா, அத பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க சார். எண் கணிதம், நியூமராலஜி, இது வெள்ளையர்கள் இங்க வந்த பிறகு இந்தியாவுக்கு அறிமுகமான ஒரு ஜோதிட கலை. அதுக்கு முன்னால இல்ல. அதுக்கு முன்னால பூரா ஜாதகம் தான். இதை பத்தி சொல்றதுக்கு முன்னால ஒண்ணு சொல்லிடுறேன். எல்லாவற்றையும் விட சிறந்தது ஜாதகம். அந்த ஜாதகத்தை முழுமையாக அறிந்தவன் எவனுமே இல்லை. வராகி மிகிற இந்த ஜோதிட தந்தையே சொல்லிட்டாரு, படைத்த பிரம்மனை தவிர வேறு யாருக்கும் முழுமையாக ஜோதிடம் அறிய முடியாது. இதுதான் உண்மை. இதுல இந்த எண் கணிதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆராய்ச்சி பார்க்கும்போது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா இங்க ரெட்டை பிள்ளை பிறக்குது, 5 நிமிஷம் 1 நிமிஷம் வித்தியாசம் எல்லாம் ரெட்டை வந்து ஏன்டே வந்தது. 45 வயசு அதுல ஒருத்தன் கல்யாணம் ஆச்சு, ஒருத்தன் கல்யாணமே ஆகல. 1 நிமிஷம் வித்தியாசத்துல ஜாதகம் ஒன்னாதான் வரும். அது எப்படின்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நியூமராலஜில 24 மணி நேரத்துக்கு ஒரு பலன். 3ஆம் தேதினா அந்த நைட்டு 12ல இருந்து இந்த 12 வரைக்கும் ஒரே பலன் தான், மாறியே வராது. ஆனா ஜாதகத்துல 5 நிமிஷம் ஒரு தடவை மாறிடுது. அப்போ உயர்ந்தது என்னன்னா ஜாதகம் தான். இப்ப எண் கணிதத்துல வந்து உண்மை இருக்கா அப்படின்னா இருக்குமா, ஒரு 20% இருக்கு. நான் அந்த 8ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் பல வருஷமா ஆராய்ச்சி பார்த்துருக்கிறேன். அத்தனையும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில கஷ்டங்களை ஒவ்வொருத்தரும் படும்போது
அவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணா 8ஆம் தேதியா இருப்பான், இல்ல 4ஆம் தேதியா இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா சரி, அதுலயே ஒரு பிரச்சனைகள்லாம் வருது. ஒரு நாள் நல்லா இருக்கான், ஒரு நாள் கெட்டவனா இருக்கான். இது நல்லது எப்படா வந்துச்சு இவனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதை பத்தி அலசி அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது ஒரு முடிவு என்னன்னா, எண்களின் குணத்தை தீர்மானிப்பது அவன் பிறந்த கிழமை. அப்புறம் வேலைன்னு வரும், சாத்வீக ராஜச தாமச வேலைன்னு வரும். 1.5 மணி நேரத்துக்கு 1.5 மணி வரும். இந்த கிழமையில வந்து சாத்வீக ராஜச தாமசன் 3 இருக்கு. இதுல எந்த கிழமை இந்த வேலையில சாத்வீகமா ராஜசமா தாமசம், அது இதையும் இணைத்து சாத்வீகமாக வந்தால் எந்த எண்ணாக இருந்தாலும் அந்த எண்ணினுடைய சாத்வீகத்தன்மை நல்லா இருக்கும். ராஜசமா வந்தா போர்க்குணம், தாமசமா வந்தா அடிமை தொழில், இப்படி வரும். அதை போட்டோம்னா கரெக்டா இருக்கு. சரி, இதை பற்றிய ஒரு குறிப்பு நமது ஜாதகத்துல எந்த வகையிலாவது இருக்கா பார்க்கணும் இல்லையா? பார்த்தோம்னா இருக்கு. அந்த காலத்துல புக் எழுதும் போது என்ன செய்வாங்க, இந்த கிழமையில் சாத்வீக வேளையில் தாமச ஓரையில் சுப ஜனனம் எழுதி வச்சிருப்பான். இதுதான் அது. இப்ப எண்கணிதத்துல வந்து நான் சொல்றது வந்து எண்கணிதத்துல வந்து 20 to 25% தான். 50% கூட இல்லை, 75, 80 அதெல்லாம் கிடையாது. 100ல நிற்கிறது ஜாதகம் தான். இந்த 20-25% சொல்றேங்க சதவீதம், அதுக்கு என்ன செய்யணும்னா அவனுடைய தேதி, அவன் பிறந்த கிழமை, அந்த பிறந்த நேரம் இல்லை, சாத்வீக ராஜச தாமச வேலைன்னு வரும், அது எல்லாத்தையும் பார்த்து அவனுடைய குணத்தை சொல்லலாம். சரி, குணத்தை சொன்னா வாழ்க்கை நடக்கும். வரப்பு உயர மன்னன் உயர்வான். வரப்பு உயர மன்னன் உயர்வான். எப்படி? வரப்பு உயர்ந்தா நீர் உயரும், நீர் உயர்ந்தா நெல் உயரும், நெல் உயர்ந்தா மக்கள் உயர்வார்கள், மக்கள் உயர்ந்தால் மன்னன் உயர்வான். வரப்புயர மன்னன் உயர்வான். அதுபோல குணம் எப்படியோ அதுபடி உனது எண்ணம், எண்ணம் எப்படியோ அதுபடி உனது செயல், செயல் எப்படியோ அதுபடி பலன். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பக்கா சீட்டிங் ஃபுல்ல ஒருத்தர் இருக்கிறான், திருடன். யாருக்கும் தெரியாம தான் சரியா நினைப்பான். ஆனா அவனை பத்தி அக்கம் பக்கம் உள்ள அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியுமா? ஐயோ அவன் பயங்கரமான ஆளுப்பா, கேடி சொல்லுவாங்க இல்லையா? எப்படியோ அதுக்கு உண்டான பலன் கிடைச்சிடும். ஆக ஒரு வகையில நியூமராலஜியும் பயன்படும் கலையே. ஆனா ஜாதக அளவுக்கு இல்லை. சார், இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு அருமையான தகவலை வந்து சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த விஷயங்களை நம்பணும், எந்தெந்த விஷயங்களை நம்ப கூடாது, எதுல உண்மை இருக்கு உண்மை இல்லை அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. பரிகாரம் இருந்தாலும் எளிமையான பரிகாரங்கள் வந்து செய்வது எல்லா மக்களுக்குமே எளிதா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க. எங்க கூட இணைந்து உங்க நேரத்தை செலவழித்து ஒரு அருமையான தகவலை வந்து கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, எனக்கும் ரொம்ப நன்றி. இப்போ என்னுடைய இதெல்லாம் வந்து என்னுடைய சொந்த கருத்துக்கள். ஏன்னா நம்ம இத்தனை வருஷ அனுபவத்துல நான் கற்றுக்கொண்ட உண்மைகள். இது ஆளாளுக்கு மாறுபடலாம். அடுத்தவங்க விஷயத்துல நான் தலையிடவும் முடியாது, கேள்வி கேட்கவும் முடியாது. என் அறிவுக்கு எட்டியது, நான் உண்மை என்று நம்பியதை உங்கள்கிட்ட சொன்னேன். இது மாதிரி நிகழ்ச்சியில நானும் பங்கேற்றதுக்கு நன்றி. இந்த கருத்து பலருக்கு சென்று உண்மையாயிருந்தால் அவனை ஏற்றுக்கொண்டால் அது எனக்கும் ஒரு வெற்றி தானே. அந்த வகையில இந்த ஒரு சந்திப்பு, இந்த ஒரு இது மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.